அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தை தன்னுடைய மகுஃபிரத்திற்குண்டான மாதமாக அவர் நன்மைகளை அதிகமா செஞ்சு பாவத்தை விட்டு யார் விலகவில்லையோ அவர் நாசமாகட்டும் சொன்னாங்க. நல்லா பாதுகாக்கணும். அப்போ மற்ற மாதங்களை போல இந்த ரமலான் மாதத்தை நம்ம எடுத்துக்கூடாது. மற்ற மாதங்கள்ல காலையில சாப்பிடுவோம், உழைக்குவோம், போவோம், வருவோம், சர்வசாதாரணமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ரமலான் மாதம் என்பது நமது உள்ளத்திலையும் இல்லத்திலையும் சந்தோஷத்தை பொங்க வைக்கணும். ரமலான் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். சஹாபாக்குடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை பாருங்க. ரமலான் மாதம் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே சஹாபாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எதுக்கு? ரமலான் மாசம் வரப்போகுது, ரமலான் மாசம் வரப்போகுது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்? அந்த மாதத்தினுடைய சிறப்பு. அந்த மாசத்துலதான் அல்லாஹ் மன்னிப்ப வாரி வாரி வழங்குறானே, நன்மையை வாரி வாரி வழங்குறானே. உம்ரா செஞ்சாவே ஹஜ்ஜி செய்ததுடைய நன்மையை கொடுக்குறேன்னு சொல்றானே. நீ ஒரே ஒரு மடங்கு நன்மையை செஞ்சா 10, 70, 700 இன்னும் கணக்கில்லாத கூலிகளை தரேன்னு சொல்லிட்டு இந்த ரமலானுக்கு சொல்லு. நோன்பு வைக்கிறமே, இந்த நோன்பினுடைய கூலியை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகைக்கு இந்த நன்மைகள் இருக்குது, ஜக்காத்துக்கு இந்த நன்மைகள் இருக்குது. நோன்புக்கு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய கையால் நமக்கு